ஹலோ எவ்ரிவன். பொதுவாக அந்த நர்சிங்கில் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர். ஒரு யூனிட்டில் நம்ம ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு சீனியர்ன்ற கேட்டகரியில் வச்சுட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அந்த ஷிஃப்ட்டுக்கு போகிறப்ப எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அந்த கேஸை நமக்கு தான் போடுவாங்க. இப்போ பேஷண்ட்டுடைய அட்டெண்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அந்த கேஸை நமக்கு தான் போடுவாங்க. அது கூட பரவாயில்ல. சிக் கேஸ் ஒரு பக்கம், அதுவும் நமக்கு தான் போடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கேஸ் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 மணிக்கு ஈவினிங் நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஷிஃப்ட்டு முடியுது அப்படின்னா அந்த டைமில் ஒரு 7:55க்கு ஒரு கேஸ் வந்தால் கூட அந்த கேஸை நமக்கு தான் போடுவாங்க. அதையும் நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு இதில் கொடுமை என்னென்னா எல்லா ஃபைல் ஒர்க்கையும் பேஷண்ட்டுக்கு பிளட் சாம்பிள் முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு போகிறப்ப கேஸை வந்து ஒரு ஜூனியர்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய அந்த மாதிரி நானும் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அந்த எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறானா அப்படின்ற கேட்டகரி அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போய் ஷேர் பண்ணிவிடுங்க.